அனைவருக்கும் ஆத்மாவணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக வழக்கம் போல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் மூலிகை வகுப்பு நம்ம செண்பகத்தோப்பு மலை அடிவாரத்தில் உள்ள நமது வயலில் நடைபெறும். பதிவு மட்டும் வாங்க. பதிவு பண்ணாதவங்க கண்டிப்பாக வர வேண்டாம். ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால உணவு ஏற்பாடு பண்ணதுக்கு கொஞ்சம் சிரமம். பதிவு பண்ணாமல் கண்டிப்பாக வர வேண்டாம். பதிவு பண்ணவங்க மட்டும் வந்தால் போதும். இந்த வட்டம் மூலிகை வகுப்பில் கட்டுமுறையை பற்றி ஏற்கனவே 2-3 அதாவது ரசவாதத்தை பற்றி நிறைய பேசிட்டு வரோம். அதில் கட்டு மருந்துகளில் நிறைய சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த கட்டு மருந்தில் நாகக்கட்டு மருந்து, நாகக்கட்டு, செந்தூரம், வெடியுப்பு கட்டு இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்து அந்த மருந்தை நம்ம தயார் பண்ணி கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேலே சாப்பிட்டுட்டு வராங்க. அதே மாதிரி அந்த மருந்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. ஆராய்ச்சியில நல்ல ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் அந்த மருந்தில் பல ஆராய்ச்சிகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு, செஞ்சுக்கிட்டு வராங்க. ஏன்னா உடம்புக்கு அது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது நம்ம நேரடியாகவே நானும் சாப்பிட்டு சொல்லிட்டு இருந்த மாதிரி அதே மாதிரி ரிசல்ட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வரோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு மருந்து நம்ம லேப் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான், முன்காலத்தில் அப்படி செய்யாமல் நம்ம அவங்கவுங்க சாப்பிட்டு சித்தர்கள் அவங்கவுங்க ஏட்டில் எழுதி வச்சுருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு நம்பிக்கை ஏற்படணும்னா லேப்பில் பரிசோதனை செய்ய வேண்டியிருக்கு. அதனால் நம்ம சாப்பிட்டு கிட்டத்தட்ட என்ன ரிசல்ட் சொன்னாலும் அந்த லேப்பில் பரிசோதனை பண்ணதுக்காக பரிசோதனைக்கு விட்டுருக்கோம். அதில் 2-3 ரிசல்ட்டு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. ஒரு ரிசல்ட்டு சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 வாரம் வரைக்கும் ஆகும். அது மாதிரி ரிசல்ட்டு சொல்லிட்டு வராங்க. அப்படிப்பட்ட மருந்தை பற்றி நம்ம தயாரிக்கிறதை பற்றி யாருமே சொல்லாததை நம்ம நேரடியாகவே சொல்லி கொடுத்துட்டு வரோம். இந்த வட்டம் வகுப்புலேயும் அதை பற்றி இவ்வளோ சந்தேகங்களும் அந்த கட்டு மருந்துகளை பற்றியும் அதை விட உயர்ந்த பல மருந்துகளை பற்றியும் சொல்ல போகிறோம். அதனால தான் சொல்ல பதிவு பண்ணவங்க மட்டும் வாங்க. காட்டுக்குள்ளே உணவு பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது வெடியுப்பு செய்ய முடியாதவங்க, அதாவது வெடியுப்பு சுண்ணம் தயாரிக்க முடியாதவங்க 100 கிராம் அளவில் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். அது தேவைப்படுறவங்க ஆன்லைன் மூலயமா நம்ம வாட்ஸ்அப் மூலயமா வாங்கிக்கிடலாம். நேரடியாக வகுப்பு வருதவங்களும் வாங்கிக்கிடலாம். அது மாதிரி சிறுசேனி உப்பு அதிகமாக இல்லை. அதனால் 10 கிராம் அளவில் நீங்கள் போட்டு வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க சிறுசேனி உப்பும் வாங்கிக்கிடலாம். நம்ம நாகக்கட்டு மருந்து உயர்ந்த முறையில் போய்கிட்டு இருக்கு. அந்த மருந்தும் தேவையானவங்க வாங்கிக்கிடலாம். அது மாதிரி அதை அடுத்து நாகக்கட்டு, செந்தூரம் அந்த மருந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பல நோய்க்கு நல்லா கொடுத்து அனுபவத்தில் நல்ல ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மருந்தெல்லாம் நம்ம கிளாஸ்லேயும் உண்டு. அதே போல் தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப் மூலமாக ஃபோனில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கிடலாம். மற்றபடி இந்த விவரங்களை ஃபோனில் என்கிட்ட பேச வேண்டாம். மருந்து எப்படி செய்யணும் போகணும்னு சொல்லி நேரடியாக வகுப்புக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் சந்தேகங்களை சொல்லித்தருவோமே தவிர ஃபோனில் நிறைய விஷயங்களை பேச முடியாது. அதனால் நாளைக்கு வகுப்பில் கலந்துக்கங்க. நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடலாம். நன்றி, வணக்கம்.